மத்தியானம் லஞ்சுக்கு பிசிபிளை பண்ண போகிறேன். அதுக்கு பொடி பண்ணி வச்சுட்டு புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். தேவையான காய்கறிகள் உருளைக்கிழங்கு, வெங்காயம், கேரட், பீன்ஸை நறுக்கிக்கலாம். அரிசி பருப்பு ஈக்குவலாக போட்டிருக்கேன். அரை கப்போடே கொஞ்சம் கம்மி, டோட்டலாக ஒரு கப்போட கொஞ்சம் கம்மி, முக்காவோட கொஞ்சம் ஜாஸ்தி. இது கடலப்பருப்பு, கொத்தமல்லி வரை, அப்புறம் மிளகா வத்தல், பெருங்காயம், அப்புறம் ரெண்டு லவங்கம், பெருங்காயம் போடல, 2 லவங்கம் அதை போட்டு வறுத்துட்டு, அப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 4-5 போட்டேன். அப்புறம் கொப்பரை தேங்காயையும் அதோட சேர்த்து போட்டுட்டு அரைச்சி வச்சுட்டேன். சூப்பராக இருக்கும். லவங்கமும் கொப்பரை தேங்காயும் மெயின் பிசிபிளை பார்த்து அது இருந்தால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறிலாம் கட் பண்ணிவிட்டு தாளித்து போட்டுட்டு பண்ணலாம். ஓகேம்மா, காய்கறி கட் பண்ணி வச்சாச்சு. இன்னும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் பிசிபிளை பார்த்து பண்ணுறதுக்கு. இந்த பீஸ் வெங்காயத்தை பச்சடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீஸில் கட் பண்ணி வச்சுட்டேன். கூட பண்ணுறதுக்கு கடுகு நல்லெண்ணெயில் காய்ச்சி போட்டுட்டு வெங்காயம் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வதங்கி அப்புறம் மற்ற 3 காயும் போட்டு வதக்கலாம். சில பேர் சாம்பார் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் சாதத்தில் கலக்குவா. சாதம் தனியாக வச்சுட்டு டைரெக்டாக பண்ணுறேன். வேலையும் ஈஸி, டக்குன்னு ரெடி ஆகிடும். அது புளி தண்ணி, அரிசி பருப்பு ஊற வச்சுது எல்லாத்தையுமே இதே ஒரே இதில் போட்டு சவுண்டை விட்டுடலாம். 1க்கு 4ன்ற கணக்குக்கு தண்ணி விடலாம். புளி தண்ணியும் சேர்த்து ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அதோட அரிசி பருப்பு கம்மின்றப்ப முக்காவோட கொஞ்சம் ஜாஸ்தி 3.25 அளவுக்கு 3.25 அளவு தண்ணி, புளி தண்ணியும் சேர்த்து விட போகிறேன். உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட் லெமன் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினா இதையும் ஒன்றா வதக்கிடலாம். கொஞ்சம் வதங்கினோம்னா புளி தண்ணி விடலாம். காயும் போட்டு வதக்கியாச்சு. கொஞ்சம் நல்லெண்ணெய் திருப்பியும் விட்டு டோட்டலாக 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கு. கடைசியில் எல்லாம் முடிஞ்சப்பறம் திறந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் விட்டுடலாம். வாசனை டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் வதங்கி நான் வதங்கட்டும். தண்ணி விட்டேன், கொதிக்கட்டும். அப்புறம் அரிசி பருப்பை ஊற வச்சதை போட்டுட்டு அதை வாஷ் பண்ணிட்டு போட்டுட்டு அப்புறம் வேணுங்கிற தண்ணி விட்டு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். அப்புறம் அரைச்ச பொடியும் போடணும். பொடி போட்டு ஊற வச்ச அரிசி பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு போட்டு பூரா தண்ணி விட்டுட்டு உப்பு போட்டு வந்து மூடி வச்சிடலாம். பொடியும் போட்டுடலாம். வச்சு அந்த பொடியும் பிசிபிளை பாத் மசாலா பொடியும் போட்டு கருவேப்பிலை போட்டு ஒரு பிஞ்ச் சக்கரை போட்டு மூடி வச்சுட்டு 4-5 சவுண்ட் விட்டுட்டு ஆஃப் பண்ணலாம். இன்னும் சேர்ந்து கலரியாச்சு பாருங்கள். பார்க்கும்போதே எப்படி இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பிசிபிளை பார்த்துட்டுக்கிறதுக்கு ஆனியனை கட் பண்ணிவிட்டு உப்பு, அப்புறம் பெப்பர் பொடி, ஜீரா பொடி போட்டு கொத்தமல்லி போட்டிருக்கேன். நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி தயிரை போட்டு கலந்துட்டோம்னா ஆனியன் பச்சடி ரெடி ஆகிடும். ஆனால் டேஸ்டியான பிசிபிளை பார்த்து ரெடி ஆகிடுத்து. கலரிட்டு காமிக்கிறேன். ரெடி ஆச்சு. 2 ஸ்பூன் நெய் விட்டாச்சு. டேஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. முதல்ல பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். ஆனால் ஆனியன் பச்சடியை ரெடி ஆகி முதல்ல பண்ணி பாருங்கள். இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். பிசிபிளை பார்த்து தொட்டுக்கிறதுக்கு பச்சடி வடை, அப்பளம், ஜவரிசி வடாமல் பொரிச்சிருக்கேன். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக.